அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் மாரத்தான் சென்னையில் நடக்குது. எவ்ரி இயர் ஜனவரி 4th இங்கே நடக்கும். லாஸ்ட் 2 வருஷமா கலந்துக்கிட்டேன். 2023, 2024 2லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஹாஃப் மாரத்தான் கலந்துக்கிட்டேன். 22 கிலோமீட்டர். ஃபுல் மாரத்தான் 42 கிலோமீட்டர். அந்த 42 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் கூட ஓடினாங்க. நான் 22 கிலோமீட்டர் ஓடும்போது என்னடா சீனியர் சிட்டிசன்லாம் ஓடுறாங்க, நம்ம இன்னும் 22லேயே ஓடிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நினச்சேன். சரி, அதான் இந்த வருஷம் 42 கிலோமீட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடுவோம் அப்படின்னு சொல்லி கலந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஜனவரி 4th நடக்குது. மினிமம் 1 இயராவது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 42 கிலோமீட்டர் ஓட முடியும். ப்ராக்டிஸ் இல்லாமல் 42 கிலோமீட்டர் ஓடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இந்த ஷார்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காலேஜில் 5000 மீட்ரு 10,000 மீட்ரு தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பண்ணதில்லை. அந்த ஃபோட்டோஸ் வேணாலும் போடுறேன் பாருங்கள். 5000 மீட்ரு 10,000 மீட்ரு தான் எவ்ரி இயர் ஆனுவல் டேக்கு ஓடுவேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் மேக்ஸிமமாக ஓடினதும் இல்லை, பார்ட்டிசிபேட்டும் எதுலேயும் பண்ணதும் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரிவலம் போனேன் திருவண்ணாமலையில். அதுதான் நான் போனதுலேயே ஹையஸ்ட்டு. 14 கிலோமீட்டர் சுற்றி வந்தது. க்ரௌடாக இருக்கும், இருந்தாலும் அப்படி இப்படினாலும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் கண்டினியூஸாக அந்த சுற்றி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எதுவுமே நான் பண்ணதில்லை. 2023ல் மாரத்தான் கலந்துக்கிட்டேன். 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணேன். 3 ஹவர் 20 மினிட்ஸ் சம்திங். அதே மாதிரி இந்த 2024ல் கலந்துக்கிட்ட ஹாஃப் மாரத்தான், அதுவும் 22 கிலோமீட்டர்லேயும் சேம் அதே மாதிரி 3 ஹவர் 20 மினிட்ஸ். போன வருஷத்தை விட 2023ஓட 24 கம்மியாக தான் ஓடிருக்கேன். ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ எக்ஸாக்டாக தெரியல. அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் இருக்குது. நான் அதில் போடுறேன் பாருங்கள். நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓடி முடிச்சிட்டேன். அந்த 10 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறமே அந்த டயர்ட்னஸ் தெரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ பெயின். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் இல்லை, ரெகுலராக நடக்கிறதும் இல்லை, ரெகுலராக ஓடுறதும் இல்லை. எந்த ப்ராக்டிஸும் இல்லாமல் டைரெக்டாக மாரத்தான் அன்றைக்கே ஓடினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ அதனால் இந்த தரம் ஒரு 1 மந்த் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி ஓடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் ஓடணும் அப்படின்னா மினிமம் இன்னும் ஒரு 25 டேஸ் இருக்குது. கண்டினியூஸாக ஓடுங்க டெய்லி காலையில். இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 4:30 போல் ஓட ஆரம்பிப்பேன். 6 o'clock போல் முடிச்சிடுவேன். ஒரு 1 ஹவரில் 10 கிலோமீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் ஆவரேஜாக 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். அதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது ஓடுறதுக்கு. நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. வாக் அண்ட் ரன் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ 42 கிலோமீட்டர்னா நான் 42 கிலோமீட்டர் ஓட மாட்டேன், 21 கிலோமீட்டர் தான் ஓடுவேன். அதாவது எப்படின்னா, 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது, 1/2 கிலோமீட்டர் ஓடுறது, திரும்ப 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது, திருப்பி 1/2 கிலோமீட்டர் ஓடுறது. இதே மாதிரி ஓடணும். அதான் ரன் வாக் மெத்தடுன்னு சொல்லியிருக்கு. இந்த மெத்தடு தான் மோஸ்ட்லி மாரத்தானில் அதிகமான பேர் இதான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அந்த மெத்தடில் தான் ஓடி கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ ஓடாமல் இருந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே சிரமம் தானே. ஃபஸ்ட்டு முதல் நாள் 5 கிலோமீட்டர் ஓடினேன், ஓட முடியல. 2வது நாள் 8 கிலோமீட்டர் ஓடினேன். திருப்பி ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு முந்தா நாள் மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினேன். எப்படி இது சமாளிக்கலாம்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும். கால் சுட ஆரம்பித்து 10 கிலோமீட்டர்கிட்ட போகும்போதே நமக்கு இந்த பிளிஸ்டர் வந்துடும். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா டோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும் விரல். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் மேலேவே எனக்கு சுட ஆரம்பிச்சிடும். 8 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் போகும்போதெல்லாம் பிளிஸ்டர் வந்துடும். நார்மலாக எனக்கு இது இப்படி தான். ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். எனக்கு டோ ரொம்ப வைடராக இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. நான் ஷூ நேரோவான ஷூ வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியும் டோ வைடராக இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுற ஷூ ரொம்ப நேரோவாக இருக்குது. அதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூ வைடரான ஷூ யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிளிஸ்டர் சாக்ஸ்னே கிடைக்கும். ஆன்டி பிளிஸ்டர் சாக்ஸு அப்படி இல்லைன்னா பாலிஸ்டர் சாக்ஸ்னு வாங்கணும். நான் ரன்னிங் போகிறதுக்கு நல்லா காட்டன் சாக்ஸு நல்லா மெத்தையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பெருசாக போடணும்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் காட்டன் சாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். காட்டன் சாக்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அதுதான். காட்டன் சாக்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று பாலிஸ்டர் சாக்ஸ் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆன்டி பிளிஸ்டர்னே இருக்கும்.
கொப்பளம் வராமல் உள்ளதுக்குன்னே இருக்குது. ஆன்லைன்லேயே தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 2 சாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் டோ எப்படி இருக்குது, வைடராக இருக்கா இல்லை நேரோவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா வைடர் ஷூவே இருக்குது ஆன்லைனில், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். பாலிஸ்டர் சாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், வைடரான ஷூ யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் 10 கிலோமீட்டர் ஓடினோடனே பிளிஸ்டர் வந்துருச்சு. ஏன்னான்னு பார்த்தா என்னோட சுண்டு விரலும் பக்கத்து விரலும் வந்து ஒன்றோட ஒன்று உரசுது. 10 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓகே. ஹீட்னால வந்து ஃப்ரிக்ஷனால் வந்து கொப்பளம் வந்துடுது. இப்போ என்னடான்னு பார்த்தா வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேஸ்லின் தடவை சொன்னாங்க. வேஸ்லினை வந்து ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக அப்ளை பண்ணணும். வேஸ்லினை போட்டுட்டு சாக்ஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணணும். சாக்ஸ் போட்டு ஓடணும். அது ஒரு நாள் ட்ரை பண்ணேன். திருப்பி வந்து அது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. அது சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில ஆளுகளுக்கு ஒத்துக்காது. நிறைய போட்டுறக்கூடாது, ரொம்ப தின் லேயராக சின்னமாக போட்டுக்கணும். ஹிமாலயாவில் பேபி க்ரீம்னு ஒன்று இருக்குது. அந்த க்ரீமை அந்த 2 விரலையும் தடவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட இது கொஞ்சம் பெட்டர் தான். வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வலுவலன்னு இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதாவது வந்து சீக்கிரம் வந்து சாக்ஸ் வந்து ஊறிடும், அது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஹிமாலயன் பேபி க்ரீம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப தின்னாக தான் இருக்கும், லைட்டான க்ரீமு. குழந்தைகள் யூஸ் பண்ணுறதுக்குனால ரொம்ப லைட்டாக இருக்கும். சாக்ஸ் போட்டிருந்தாலும் தெரியாது, சீக்கிரமாக வந்து சாக்ஸ் வந்து ஊறாது. அது போட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இது 2லேயும் மாற்றி மாற்றி போட்டு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து 42 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 2 பேர் சாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. 20 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம கால் ஸ்வெட்டில் வந்து ஊறிடும். கம்பல்சரி வந்து ஈரமான சாக்ஸ் போடக்கூடாது. 40 கிலோமீட்டர் ஓடுறவங்க வந்து கம்பல்சரி வந்து 2 சாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது, ஒரு பேர் வச்சுக்கிறது நல்லது. 20 கிலோமீட்டர்ஸ் ஓடின உடனே இந்த சாக்ஸை கழட்டிட்டு அந்த புது சாக்ஸை போட்டுட்டு ஓடுங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரே பிராண்டு சாக்ஸு ஒரே மாதிரி இருக்காத வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வேறு பிராண்டு வேறு திக்னஸ் உள்ளது வாங்கினீங்கன்னா செட் ஆகாது. ஒரே மாதிரி 2 பாலிஸ்டர் சாக்ஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாரத்தானில் 42 கிலோமீட்டரை 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 1 மந்த் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ட்ரைனிங் காலையில் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் ப்ளஸ் ரன்னிங் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவாக இல்லை, பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளோட கேபபிளே வந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே. அந்த 20 கிலோமீட்டரே அந்த 2 வருஷமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடினேன். இந்த தரம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சரின்ட்டு 42 கிலோமீட்டர் போகிறேன். மாரத்தான்ங்கிறது ஒரு வில் பவர் தான். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான். அதனால என்ன 20 கிலோமீட்டர் இருந்தால் 40 கிலோமீட்டர் இருந்தால் ஓடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் 42 கிலோமீட்டர் சேர்ந்துருக்கேன். பார்ப்போம் கம்ப்ளீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.